ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்னைக்கு டேட்டு 17/8/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 11:45க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 1க்கான சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருப்பது என்ன அப்படின்னா, ரிசல்ட்டு எப்போ, அதாவது தமிழ்நாடுனுடைய ரவுண்டு 1க்கான அலாட்மெண்ட் எப்போ அப்படிங்கிறத பற்றி தான். இப்போது அதுக்கான அஃபீஷியல் அப்டேட் வந்துருக்குது. அதாவது 18th August 2025 தான். இப்போது அட்மிஷன் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் காலேஜில் போய் சப்மிட் பண்ண வேண்டியது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம காலேஜ் வைஸாக பார்க்க போகிறோம். சார், இது ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேயே அவைலபிளாக இருக்குது, இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, அந்தந்த கல்லூரியில் அட்மிஷனுக்கு போன மாணவர்கள் அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருந்தாங்களோ அதை வித்து ப்ரூஃபோட ஸ்க்ரீன்ஷாட்டோட நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய அலாட்டட் காலேஜ் இதுவாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த வீடியோ மிக மிக உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய அடிப்படையில் தான் மற்ற காலேஜ்லேயும் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத காலேஜ் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் மற்ற கல்லூரிகளுக்கும் 2024 அப்புறம் 2025 ஆல் இண்டியா கோட்டாவில் அட்மிஷன் போட்ட மாணவர்கள், அது மட்டும் இல்லாமல் 7.5% ஸ்பெஷல் கேட்டகரியில் பிடபிள்யூடியில் எக்ஸ் சர்வீஸ்மேனில் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சனில் போயிட்டு வந்த மாணவர்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காலேஜில் கேட்டாங்க அப்படிங்கிறத வித்து ப்ரூஃபோடு நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கேருந்து இந்த மாணவர்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஃப்ரம் த காலேஜ் நோட்டீஸ் போர்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அட்வான்ஸாக நம்ம என்னவெல்லாம் ப்ரிப்பேர்டாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போது உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிசல்ட் அப்படிங்கிறது 18 August 2025 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது 17th August 2025 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட்டை 18th Augustலேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு 24th August 12 noon வரைக்கும் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள் அப்படிங்கிறது 24th August till 5 PM வரைக்கும். இது எல்லாமே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 1ல் சீட்டு கிடைத்த மாணவர்களுக்கான அறிவிப்பு. இது ஏற்கனவே தெரிஞ்சது தானே சார் அப்படின்னா, இதுக்கு ப்ரீவியஸ் இயரில் ஓகேங்களா, இந்த டேட் அஃபீஷியல் டேட் அப்படிங்கிறது 18th August அப்படின்னா, இந்த 18th Augustக்கு முந்தைய நாள் இப்போ ப்ராசஸிங் நடந்துகிட்டு இருக்குது இல்லைங்களா, ப்ராசஸிங்க்கான டேட்டு ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நாள், அதாவது இன்றைக்கி ஈவினிங்க்கு மேலே உங்களுக்கு டிராஃப்ட், பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா எப்படி டிராஃப்ட் அலாட்மெண்ட், அதே போல் இதில் ஆல் இண்டியா கோட்டாவில் பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1க்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், நெக்ஸ்ட் டே ஃபைனல் அலாட்மெண்ட் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. தமிழ்நாட்டிலையும் இதற்கு முந்தைய ஆண்டுகளில் அப்படி தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18th August ரிசல்ட் அப்படிங்கிறது ஃபைனல் ரிசல்ட்டை சொல்கிறாங்க. அப்போ இன்று இரவு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்போவே கமெண்ட் பாக்ஸில் சார் அன்அஃபீஷியலாக ஒரு டேட்டாவை வச்சு ஒரு வீடியோ போடாதீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போகட்டும். ஆனால் இதுக்கு ப்ரீவியஸ் இயரில் எல்லாமே அந்த ஃபைனல் ரிசல்ட் டேட் என்னவோ அதற்கு முந்தைய நாளில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரஃப் டிராஃப்ட் மாதிரி, ஓகேங்களா, அதாவது ரஃப் அலாட்மெண்ட் PDF அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது இன்று இரவு எதிர்பார்க்கலாம். இதை டிஸ்க்ளைமராக சொல்கிறேன், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போது இன்றைக்கி அந்த PDF எந்தெந்த காலேஜ் அலாட் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதில் ஏதாவது டிஸ்கிரிப்பன்சி இருக்குது அப்படின்னா நம்ம ஹெல்ப்லைன் நம்பருக்கோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய இமெயிலுக்கோ நம்ம மெயில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நாளைக்கு ஆன் டைமில்
ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஃபைனல் ரிசல்ட்டை பார்த்துட்டு ஒரு லிங்க்கு ஆக்டிவேட் ஆகும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும். அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். கவர்மெண்ட் காலேஜ்னால் 18,073, அதே போல் கவர்மெண்ட் கோட்டா SF அப்படின்னா 4,35,000 4,50,000 வரைக்கும் கல்லூரி வாயிலாக என்ன ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபீஸு. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா 15 லட்சம். அதுக்கப்புறம் NRI அப்படின்னா 27 lakhs. இதில் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய SC SCA ST மாணவர்களுக்கு டியூஷன் ஃபீஸ் இல்லாமையே அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் ஆகும். இதை வந்து லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லலை, நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஃபோன்லேயும் சொல்லிட்டேன், இப்போ காமனாக வீடியோலையும் சொல்லியாச்சு. சரி, இப்போது அந்தந்த கோட்டாவில் உங்களுக்கு அந்தந்த காலேஜஸ் அலாட் ஆகுது அப்படின்னா அந்த காலேஜுக்கான டியூஷன் ஃபீஸை நீங்கள் பே பண்ணால் தான் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் ஆகும். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டில் நம்ம சொல்லியாச்சு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகுதோ, உதாரணத்துக்கு நான் வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் 2024 அலாட்மெண்ட்டுக்கு அலாட் ஆன கேண்டிடேட்டு காலேஜில் போயிட்டு அவருடைய அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஜாயினிங் ப்ராசஸ் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு காலேஜ் தரப்புலேருந்து ஒரு அட்மிஷன் லெட்டர் கொடுப்பாங்க. இந்த கேண்டிடேட் ஸோ கேண்டிடேட் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் அலாட் ஆகியிருக்காரு, அவருடைய அட்மிஷன் நம்பர் இது, அவருடைய அலாட்மெண்ட் ஆர்டர் இது அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி அதில் உங்களுக்கு காலேஜினுடைய டீன் சார் வந்து வித்து சீல் அண்டு சைனோட உங்களுக்கு கொடுப்பாரு. ஓகேங்களா? இதில் அந்த மாணவருடைய பர்சனல் டீட்டெயில்ஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சேனலினுடைய பேர், நம்மளுடைய ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருக்குறோம். இது வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு. ஓகே, இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் அலாட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருந்த கேண்டிடேட் வந்து அந்த நோட்டீஸ் போர்டில் என்னவெல்லாம் கேட்டிருந்தாங்க, அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போகணும், நீட் கால் லெட்டர், அதாவது நீட் கால் லெட்டர் அப்படிங்கிறது நீட்டினுடைய அட்மிட் கார்டு, அதுக்கப்புறம் ஸ்கோர் கார்டு, மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் 11th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, அதர் ஸ்டேட் போர்டில் படித்தவங்க, எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டு. இதுக்கு செப்பரேட்டாக நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதாவது நீங்கள் வந்து சிபிஎஸ்சியில் இந்தியாவுக்குள்ளே எங்கே படிச்சிருந்தாலும், தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தாலும், ஐசிஎஸ்சி போர்டில் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியதில்லை. இதை தவிர மற்ற போர்டில் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஆல்ரெடி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதை எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்புறம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அண்டு போனஃபைட் சர்டிஃபிகேட்டு லாஸ்ட்டு ஸ்கூலில், அதாவது இதை எங்கே இருந்து வாங்கணும்னா ஃப்ரம் ஸ்கூல் லாஸ்ட் ஸ்டடீடு. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது நீட் எக்ஸாம் ஆல் டிக்கெட்டில் அப்ளிகேஷனில் என்ன ஃபோட்டோ நீங்கள் பேஸ்ட் பண்ணீங்களோ அதில் 10 நம்பர். ஆல் ஒரிஜினல் ஸ்கேன்டு காப்பி இன் பென் ட்ரைவ். சார் பென் ட்ரைவ் அப்படிங்கிறது சொல்லவே இல்லையா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பென் ட்ரைவ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? உங்களுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பென் ட்ரைவில் கேட்குறாங்க, ஒரு சில காலேஜில் பிடிஎஃபாக கொண்டு வர சொல்கிறாங்க, ஒரு சில காலேஜில் சிடியாக கொண்டு வர சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகுதோ அந்த காலேஜில் 2025 எந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்களோ அதை நம்மளுக்கு அடுத்தடுத்த அப்டேட் கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணிடுறேன். இது எல்லா ஒரிஜினல்ஸோட 3 செட்டு ஜெராக்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் 4 செட்டு ஜெராக்ஸாக எடுத்துகிட்டு போயிருங்க. சாஃப்ட் காப்பி பிடிஎஃபாக பென் ட்ரைவ்லையும் எடுத்துக்குங்க. அதே போல் உங்களுடைய மெயிலில், உங்கள் பேரண்ட்ஸ் மெயிலில், அப்புறம் வாட்ஸ்அப்பில், இதில் எல்லாம் ரெடியாக வச்சுருங்க. அவங்க யாருக்கு எந்த மெயில் ஐடிக்கு
அப்லோட் பண்ண சொல்கிறாங்களோ அதில் நீங்கள் அப்லோட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா அரியலூர் மெடிக்கல் காலேஜில் 2024 அட்மிஷனில் கலந்து கொண்ட மாணவர்கள் அவங்களுக்கு அட்மிஷன் டைமில் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த இமேஜ் இருக்குது. சரி, இப்போது ஸ்டாண்டர்டு ஃபார்மேட் அப்படிங்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இருக்கிறதே தான். கூடுதலாக ஒரு சிலது கல்லூரிகள் அவங்களுடைய வசதிக்காக கேட்பாங்க. அந்த டாக்குமெண்ட் ஏதாவது மிஸ் ஆகிருக்குதான்னு பார்த்துக்கலாம். அரியலூர் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி, ரெசிப்ட் பெய்டு பை த செலெக்ஷன் கமிட்டி. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போது ஆன்லைனில் நீங்கள் பணம் கட்டுறீங்க இல்லையா, அந்த ஆன்லைன் பேமெண்ட் பண்ணின அந்த ரெசிப்டை கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை என்ன பண்ணுறீங்க, எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இதில் எக்ஸம்ஷன், ஃபீஸ் எக்ஸம்ஷன் இருக்கிறவங்க அந்த ஃபீஸ் எக்ஸம்ஷன் அப்படிங்கிற ரெசிப்ட் இருக்கும், அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அப்புறம் எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, சிபிஎஸ்சி மார்க்கு, அப்புறம் இது பாஸ் சர்டிஃபிகேட், ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சி ஒன்லி, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அதர் தேன் சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, டிஎன் கோட்டா. அதாவது இதை நான் போன ஸ்க்ரீன்ஷாட்டில் சொல்லிட்டேன், பார்க்காதவங்க அங்கே போய் ஒரு தடவை கிளியராக பார்த்துக்குங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள் அந்த கோட்டாவில் சீட் எடுக்கிறவங்களா இருந்தால் அவங்கெல்லாம் ஆல்ரெடி அட்மிஷன் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன், இதை பார்த்து பயப்பட வேண்டாம். இது உங்களுக்கு ப்ராஸ்பெக்டஸில் இருக்கிறனால அந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜெக்ஷன் நீங்கள் போகிறது ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு, அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கும். அதனால் நான் முன்னாடியே போட்டுக்கிட்டுமாங்க சார் அப்படின்னா தேவையில்லை. உங்களுக்கு காலேஜில் அதற்கான வழிகாட்டுதல் கொடுப்பாங்க. இன்னமும் சொல்லப்போனால் ஒரு சில காலேஜஸில் அவங்களே இந்த இன்ஜெக்ஷன் போட்டு கொடுத்துட்றாங்க. இல்லைன்னா டேட்டு கொடுத்து இந்த டேட்டுக்குள்ளே இதில் மொத்தம் 3 டோஸ் போடணும், எந்த டியூரேஷனில் எவ்வளோ நாள் கேப்பில் போடணும் அப்படிங்கிற அந்த வேக்சினேஷன் சார்ட்டையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் வெல் அட்வான்ஸாக போட்டுட்டு போக வேண்டாம். இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி போட்டிருந்தீங்கன்னா எந்த டேட்டில் போட்டீங்களோ, எந்த டாக்டர்கிட்ட போட்டீங்களோ, எந்த ஹாஸ்பிட்டலில் போட்டீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போயிருங்க. அட்வான்ஸாக போடணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா? அப்புறம் டிக்ளரேஷன் பை த கேண்டிடேட் அண்டு பேரண்ட், அதாவது கல்லூரிக்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்கும், அதுக்கான டிக்ளரேஷனை கேட்குறாங்க. அப்புறம் அக்ரிமெண்ட் பாண்டு, இதுவும் காலேஜ்லேயே கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த பாண்டு நீங்கள் அட்மிஷன் அப்போது காலேஜினுடைய ஸ்டேஷனரி ஷாப்பில், இல்லைன்னா உங்களுக்கு இந்த அட்மிஷனை வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய அந்த அத்தாரிட்டிஸ் அட்மிஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு பஞ்சு அப்படியே கொடுப்பாங்க. அதில் இது எல்லாமே இருக்கும், எல்லா ஃபார்ம்ஸும் இருக்கும். அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் வாங்கி அப்புறம் உங்களுக்கான அந்த அக்ரிமெண்ட் பாண்ட் அப்படிங்கிறது அங்கே உங்களுக்கு ஒரு லாயர் இல்லைன்னா அவருடைய அசிஸ்டண்ட் யாராவது ஒருத்தர் லேப்டாப்போடு இருப்பார். அதில் எல்லாமே அந்த ஆஸ் பர் த என்எம்சி நாம்ஸ், ஆஸ் பர் த தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் என்னவெல்லாம் சொல்கிறாங்களோ அதை பிரிண்டட் ஃபார்மேட்டில் டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுடைய நேமை மட்டும் அதில் டைப் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க. இன்னமும் அதுக்கான ஷியூரிட்டி கொடுக்கறது, அதில் சைன் பண்ணுறது எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நியர்பையில் இருக்கிற யாராவது ஒரு லாயரை அவங்க உங்கள் கூட ஜாயின் பண்ணி விடுவாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு அந்த ஷியூரிட்டி ஃபார்ம் வாங்குறது, பாண்டில் சைன் வாங்குறது, அது மட்டும் இல்லாமல் 3 விட்னஸ் போடணும். அந்த 3 விட்னஸ் அப்படிங்கிறது பேரண்ட்ஸுக்குள்ளேயே மாற்றி மாற்றி சைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அட்மிஷன் அப்போது இந்தந்த ப்ரொசீஜரெல்லாம் இருக்கும். இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்குங்க. ஃபோட்டோஸ் 10 காப்பி, இதுவும் உங்களுக்கு அந்த நீட் எக்ஸாம் அப்போ நீங்கள் கொடுத்தது தான். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி. ஓகேங்களா? இது கல்லூரிக்கு கல்லூரி மாறுபடுது. எத்தனை காப்பி ஜெராக்ஸ் எடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில்
அட்மிஷனுக்கு போயிட்டு வர மாணவர்கள் கொடுக்கக்கூடிய தகவலினுடைய அடிப்படையில் நான் உங்களுக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அடுத்தது இது வந்து இன்னொரு கல்லூரி, இதுவும் ஆல்மோஸ்ட் சேம் தான். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்குங்க. ஒவ்வொரு கல்லூரிக்கும் படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகும். அப்புறம் மறக்காமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த காலேஜில் உங்களுக்கு கேண்டிடேட் ஜாயின்டு அப்படின்னு இந்த மாதிரி இப்போ ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜுக்கு போயிட்டு வந்தவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இந்த ஃபார்மேட்டில் காலேஜினுடைய டீன் சார் வந்து உங்களுடைய அட்மிஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. இதுதான் வந்து உங்களுக்கான ப்ரூஃப். ரவுண்ட் 1ல் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கான ப்ரூஃபு. இதில் உங்களுடைய அட்மிஷன் நம்பர், அப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் நம்பர், இது எல்லாமே இதில் இருக்கும். அந்த கொடுத்த மாணவருடைய நலன் கருதி அவருடைய பெயரெல்லாம் இதில் நீக்கப்பட்டு நம்ம சேனலுடைய பெயர், நம்பர் இதெல்லாம் கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா மதுரை மெடிக்கல் காலேஜ்லேயும் இதே மாதிரி அட்மிஷன் ஸ்லிப்பு ஸ்டேட் கோட்டாவில் உங்களுக்கு வந்து அட் த டைம் ஆஃப் ரிப்போர்ட்டிங்கில் காலேஜினுடைய டீன் சார் சைன் பண்ணி கொடுப்பாரு. அதை வாங்கிக்கிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக நீங்கள் இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை காமிச்சிட்டு அதில் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி ஆர் டிபார்ட்மெண்ட்டினுடைய டைரக்டர்கிட்டையும் சைன் வாங்கணும். இதெல்லாம் ஆன் த டே ஆஃப் அட்மிஷன் டைமில். இது வந்து புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜுக்கு போயிட்டு வந்த மாணவர் நம்ம சேனலுக்கு, நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலுடைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு கொடுத்துருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரை மெடிக்கல் காலேஜில் ஆல் இண்டியா கோட்டாவில் அட்மிஷன் எடுத்த மாணவர் இந்த தகவலை கொடுத்துருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அரியலூர் மெடிக்கல் காலேஜ் சொல்லியாச்சு, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சொல்லியாச்சு. அப்புறம் அதர் ஃபீஸஸ் அப்படிங்கிறது யூனிவர்சிட்டி ஃபீஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், ஹாஸ்டலில் டெபாசிட் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிற தகவல்களெல்லாம் இதில் இருக்கும். அதில் எந்த அக்கௌண்ட்டுக்கு கட்டணும் அப்படிங்கிற தகவலும் இதில் இருக்குது. ஸோ இது இந்த நேரத்தில் நம்ம அட்மிஷன் டைமில் என்னென்ன விஷயங்களுக்கு அட்வான்ஸாக நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் ரிமைனிங் இருக்கிற காலேஜில் அட்மிஷனுக்கு போயிட்டு வந்த மாணவர்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே கேட்டாங்க, என்ன மாதிரியான விஷயங்களில் நம்ம வந்து கொஞ்சம் முன்கூட்டியே தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.